ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக சப்பாத்தி பிரெட்டு காரக்குழம்புக்கெலாம் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். 100 கிராம் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கிறேன். இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். 2 பச்சை மிளகா 2ஆக உடச்சி வச்சுக்கிறேன். இதையும் மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். ஒரு மினிமம் சைஸ் மாங்காய் தோல் நீக்கி விதையெல்லாம் எடுத்து அந்த சதை மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். தண்ணி ஊற்றாமல் குறைப்பாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ இது நல்லா அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு கிண்ணத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு 150 கிராம் வெல்லம் எடுத்து வச்சுருக்கிறேன் தூள் பண்ணி. அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இது வெல்லம் கரைஞ்சால் போதும், நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். வெல்லம் நல்லா கரையட்டும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வடிகட்டி ஒரு கிணத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அரை ஸ்பூன் உப்பு போட்டுடலாம். இது டேஸ்ட்டுக்காக. அரை ஸ்பூன் மிளகாத்தூள், நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் மாங்காய் பச்சை மிளகாய் விழுதை இதில் போட்டுடலாம். இப்போ இந்த எண்ணெயிலே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு 2லேருந்து ஒரு 4 நிமிஷம் வதக்கினா போதும். அந்த பச்சை வாசனைலாம் போயிடும், நல்லா திரண்டு வரும். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். வாசனைலாம் போய் நல்லா திரண்டு வந்துருக்குது. இந்த டைமில் நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற வெல்லத்தை இதில் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இடையில திறந்து கிண்டி விட்டுக்கலாம். இப்போது திறந்து பார்க்கலாம். இப்போது நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மிளகாத்தூள் வாசனைலாம் போய் மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். சப்பாத்தி பிரெட்டு எல்லாத்துக்கும் சாப்பிட்டு டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். காரக்குழம்புக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் நிறைய ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.